பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்எஸ்பிஎல் ஃபார்மோட ஃபார்ம் டூர் பார்க்க போகிறோம். ஃபார்ம் டூர்னால் வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு காட்ட போகிறதில்ல, இது வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேண்டை வந்து நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கினோம். வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புதுராக இருந்தது. புதுரானா ஃபுல்லாகவே இந்த இடம்லாவே வந்து முள்ளுச்செடி, இந்த சைடு ஃபுல்லாக வந்து மாடு கட்டியிருந்தாங்க. மாடு கட்டி ஃபுல்லாக முள்ளுச்செடி, உள்ளே போகவே முடியாத அளவுக்கு வந்து புதுராக இருந்தது. புதுராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா புல்ட்ரோசர் அதாவது ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணோம். எல்லாத்தையும் வெட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணோம். அது ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா போர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கம்பல்சரி வந்து தண்ணி தேவைன்னு உடனே வந்து போர் பாயிண்ட் வந்து பார்த்தோம். போர் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு போர் பாயிண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா தோல்வி கரெக்டாக இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இதான் போர் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் போர் பாயிண்ட் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து போர் பாயிண்ட் பார்த்த உடனே எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க, இங்கே தான் வந்து நல்லா தண்ணி இருக்குது, ஒரு 2.5 இன்ச்சு தண்ணி வரும்னு சொன்னாங்க. இங்கே வந்து போர் பாயிண்ட் பார்த்த உடனே மறுநாள் வந்து போர் பாயிண்ட் பார்த்துட்டு போர்வெல் எடுத்துகிட்டு வந்து நல்லா போர்வெல்லில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போர் போட்ட உடனே வந்து நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு தண்ணி வந்தது. தண்ணி வந்த உடனே மூடிட்டு போர் போட்டால் மட்டும் போதுமா, அதுக்கு வந்து தண்ணி வேணும்னா கரண்ட்டு வேணும்ல. அதுக்கப்புறம் சரி இன்ஸ்டால் பண்ணி கரண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நேராக போயிட்டு அங்கே இதுக்கு வந்து ஷெட்டு, இதை வந்து நம்ம வாங்கும்போதே இந்த ஷெட்டு இருந்தது. அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நம்மளுக்கு வந்து இதை கட்டணும்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குன்னு எதுவும் செலவாகலை. ஆல்ரெடி இருந்ததே வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃபுல்லாக ரீஒர்க் ஷெட்டை வந்து ஃபுல்லாக ரீஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ரீஒர்க் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணணும்ல, நம்ம ஃபார்மை வந்து சேஃப்டி பண்ணதுக்கு வந்து ஃபென்சிங் போடணும். ஃபென்சிங் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் வந்து நாங்களே அறுத்தோம், ஓனாக மேக் பண்ண ஃபில்லர் இது. இதெல்லாம் வந்து அதாவது இந்த கல் தூண்லாம் வந்து நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ஃபோட்டோஸும் அதுலேயே ஆட் பண்ணுறேன். ஓன் மேனுஃபேக்சரிங் அதாவது அந்த பாக்ஸ்லாம் நாங்களே செஞ்சு கம்பி நாங்களே கட்டி அதை வச்சு நாங்களே வந்து ஜல்லி சிமெண்ட்டெல்லாம் கரைச்சி ஊற்றி நாங்களே வந்து ஃபில்லர் மொத்தம் ஒரு 50-60 ஃபில்லர் வந்து ரெடி பண்ணோம். மொத்தமாக 50-60 ஃபில்லரை ரெடி பண்ணி முடியாம எங்களுக்கு டங்குவார்லாம் கீஞ்சிச்சு. அது எங்க இருக்குது டங்குவார்லாம் கீஞ்சிச்சு. 50 ஃபில்லர் ரெடி பண்ண அதுவே வந்து ஃபில்லர்லாம் ஓரளவு இங்கேருந்து அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல லைனாக இப்படி வந்து ஒரு 10 ஃபில்லர் நட்டுட்டோம். 10 ஃபில்லர் நட்டுட்டு இந்த சைடு அப்புறம் வந்து 10 ஃபில்லர் நட்டுறதுக்கு அப்புறமா இந்த சைடு அதாவது ஷெட்டு சைடும் ஒரு 10 ஃபில்லர்லாம் நட்டுட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபில்லர் நடலான்னு பார்த்தா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து லெவலாக இல்லை, ஒரு 30 ஃபில்லர் நட்டுருக்கோம்ல, அந்த சைட்லாம் ஃபுல்லாக வந்து லெவலாகவே இல்லை, ஒரு சைடு மோடும் பள்ளமாக இருந்தது. அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ட்ரோசர் வச்சு ஃபுல்லாக லெவல் பண்ணோம். இந்த இடத்த காட்டுறேன் இருக்கேன். இந்த இடத்த ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணோம். ஈவனாகவே இல்லை, அதாவது ஒரு 2 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாக மண் இருந்தது, அதாவது ஒரு லெவலாகவே இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரோசரை வச்சு லெவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி இபி சர்வீஸ் அதுக்குள்ளே வந்துடுச்சு. நம்மளுக்கு இபி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. கனெக்ஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மோட்ரு மாட்டிட்டு மோட்ரு வந்து ஃபுல்லாக இறக்கி செட் பண்ணி தண்ணி வருதான்னு செக் பண்ணி எல்லாமே லைன் போட்டு தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளேயே வந்து எல்லா ஃபில்லர்ஸ்லாம் நிற்க வச்சதுக்கப்புறமா வந்து தண்ணியும் வந்துடுச்சு, நிற்கவும் வச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அந்த வலையை ஃபுல்லாக கவரப் பண்ணிட்டோம். வலை கவரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வலையை கவரப் பண்ணி கொஞ்சோண்டு மட்டும் அந்த இடத்துல வழி விட்டுட்டு ஏறு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். மண்ணை நல்லா ஏறு ஓட்டிக்கிட்டு பதமாக ஒரு விவசாயம் பண்ணுற பூமியாக இதை மாற்றி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த செடி தான் எங்கள் மாமாவோட செடியை எடுத்துகிட்டு வந்து எங்கள் மாமா தான் எங்கள் மாமா வயலில் வந்து ஒட்டு போட்ட செடி, கொய்யா செடி வந்து ஹைப்ரிட் செடி. இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இதை தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் வந்து வச்சோம். அதுக்கப்புறமா வந்து அந்த தென்னஞ்செடி, அதுக்கப்புறம் இந்த வாழை மரம்லாம் இருக்குல்ல, இது வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது நாங்கள் வைக்கும்போது. இப்போ நல்லா கொலை தள்ளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வாழைத்தார் வந்து ஃபுல்லாக தள்ளியிருக்கு. இதுலேயே வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து வாழை காய் அப்புறம் வந்து ஏலக்கி வாழைத்தார் இதெல்லாம் அறுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம வந்து விலாகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி விலாகாக போடுறேன். அப்போ வந்து நீங்கள் பாருங்கள்.